வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். நான் நியமனம் பூண்ட ஒரு வேள்வி நடத்துகிறேன். ஆரம்பித்து முடியும் தருவாயில் மாரீசன், சுபாஹு என்ற 2 அரக்கர்கள் அதை கெடுத்து வருகிறார்கள். அவர்கள் தேக பலமும் வீரியமும் யுத்த பயிற்சியும் பெற்ற அரக்கர்கள். சாபமிட்டு அவர்களை நானும் மற்ற ரிஷிகளும் அடக்க முடியும். ஆனால் நியமமும் தவமும் கெடாமல் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த சங்கடத்தில் நானும் மற்ற ரிஷிகளும் கஷ்டப்படுகிறோம். மாமிசமும் இரத்தமும் யாகவேதிகை பேரில் எரிந்து வேள்வி நடைபெறாமல் செய்து வருகிறார்கள். உம்முடைய வீரகுமாரர்களில் மூத்தவனான ராமனை என்னுடன் அனுப்பினீரானால் எங்களுடைய கஷ்டம் நீங்கும். என் பாதுகாப்பில் அவனுடைய வீரமும் திவ்ய பலமும் வளர்ந்து இந்த அரக்கர்களை எதிர்த்து வெற்றியோடு பெரும் புகழ் அடைவான். இது நிச்சயம். ராஜகுமாரனை சில நாட்களுக்கு என்னிடம் ஒப்புவிப்பீராக. நான் கேட்டதை மறுக்க வேண்டாம். நான் கேட்காததற்கு முன்பே நீர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. குமாரனுடைய சேமத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். இந்த காரியத்தை நீர் செய்தால் உலகத்திலும் என்றென்றைக்கும் புகழடைவீர். வசிஷ்டரும் மந்திரிகளும் நான் சொல்வதை அங்கீகரிப்பார்கள் என்றார் விஸ்வாமித்திரர். முனிவர் சபைக்கு வந்த பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைந்த அரசன் இதை கேட்டதும் சொல்லொன்னா பயமும் கவலையும் உண்டாகி நடுங்கினான். எவ்வளவோ ஆசைப்பட்டு பெற்ற அருமை புத்திரனை அரக்கர்களுக்கு பலி கொடுக்க வேண்டியதாயிற்றே. இல்லையெனில் விஸ்வாமித்திரருடைய பெரும் கோபத்திற்கு ஆளாக வேண்டுமே. இதற்கென்ன செய்வது என்று ஒன்றும் தோன்றாமல் திகைத்தான். கொஞ்ச நேரம் கழித்து திகைப்பிலிருந்து புத்தியை சுவாதீனப்படுத்தி கொண்டு சொன்னான். 16 வயது பூர்த்தியாகாத ராமனுக்கு ராட்சசர்களோடு யுத்தம் செய்யும் தகுதியை நான் காணவில்லையே. அவனை அனுப்ப சொல்கிறீரே, இது என்ன பயன் தரும்? யுத்தங்களிலுள்ள மோசடிகள் ஒன்றை பற்றியும் அவனுக்கு தெரியாதே. ராட்சசர்கள் எப்பொழுதும் மோச யுத்தம்தான் செய்வார்கள். அந்த அரக்கர்களை எதிர்ப்பதற்கு சின்னஞ்சிறுவனை அனுப்புவது சரியான யோசனை அல்ல. நான் இருக்கிறேன், என்னுடைய சதுரங்க சேனை இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு குழந்தையை கேட்கிறீரே. அரக்கர்கள் எங்கே? இவன் எங்கே? இவனா அரக்கர்களை எதிர்த்து உம்முடைய வேள்வியை காப்பாற்றப் போகிறான்? எனக்கு உம்முடைய எதிரியை பற்றி எல்லா விஷயமும் சொல்லுவீர். நான் உம்முடன் சேனையை கூட்டிக் கொண்டு வந்து வேண்டியதையெல்லாம் செய்வேன். அது இருக்கட்டும், அந்த அரக்கர்களை பற்றியும் அவர்கள் பலத்தை பற்றியும் விவரமாக சொல்லவும் என்று பேச்சை மாற்றுவதற்காக கேட்டான். விஸ்வாமித்திரர் மாரீசனை பற்றியும் சுபாகுவை பற்றியும் அவர்களுடைய எஜமானன் ராவணனை பற்றியும் விவரமாக சொல்லி ராமனை அனுப்ப வேண்டும் என்று மறுபடியும் வற்புறுத்தினார். தவமிருந்து பெற்ற தன் அருமை ராமனை விட்டு பிரிந்தால் என் உயிர் போய்விடும். வேண்டுமானால் நான் சேனையுடன் வருகிறேன். நீர் சொல்வதை பார்த்தால் என்னால் கூட இந்த வேலையை முடிப்பது கடினமாக இருக்கும் போல் தோன்றுகிறது. அப்படி இருக்க என் மகனை அனுப்பவாவது முடியாது என்றான். திடீரென்று ஏற்பட்ட திகைப்பினால் முன்னுக்கு பின் முரணாக பலவிதமாக பேச ஆரம்பித்தான் தசரதன். அப்படி அவன் பேசி ராமனை அனுப்ப மறுத்ததைக் கண்டு விஸ்வாமித்திரருக்கு கோபம் நெய்விட்ட வேள்வி தீயைப் போல் பொங்கிற்று. முதலில் கேட்டதையெல்லாம் தருகிறேன் என்று தாராளமாக சொல்லிவிட்டு இப்போது அதை பொய்யாக்கினீர். இந்த நடவடிக்கை இக்ஷவாகு குலத்திற்கு தகுந்ததல்ல. நீர் பிறந்த சிறந்த வம்சத்திற்கு துரோகம் செய்கிறீர். இதுவே உம்முடைய முடிவாயின் நான் வந்த வழி திரும்புகிறேன். சத்தியம் தவறி பந்துமித்திரர்களுடன் சுகமாக இருப்பீராக என்று விஸ்வாமித்திரர் சொன்னார். முனிவருடைய கோபத்தால் பூதேவி நடுங்கினாள். தேவர்களும் பயந்தார்கள். வசிஷ்டர் அரசனை நோக்கி மெதுவாக சொன்னார். தர்மமே மானிட உருவம் எடுப்பது போல இக்ஷவாகு வம்சத்தில் உதித்த புகழும் திருவும் பெற்ற நீர் சத்தியத்தினின்று பிறழ்தல் தகாது. உம்முடைய வாயினின்று செய்கிறேன் என்று ஒரு தடவை வார்த்தை வெளியான பின் அதன் பிறகு செய்யாதிருத்தல் தகாது. உம்முடைய தான தர்ம வேள்விகளை எல்லாம் ஒரே அடியாய் அது அழித்துவிடும். ராமனை முனிவருடன் அனுப்புவீராக. லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புவீராக. யுத்த பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். குஷிக புத்திரருடைய பாதுகாப்பில் உள்ள உம் குமாரர்கள் ராட்சசர்கள் தீண்ட முடியாது. அமிர்தத்தை அக்னி சக்கரம் காப்பதைப் போல இவர் ராமனை காப்பார். இவருடைய பூரண மகிமை உமக்கு தெரியவில்லை. தவமே உருக்கொண்டு நிற்கிறவர். வீரர்களுக்கு வீரர். அறிவிற்கும் தத்துவத்திற்கும் இவரே எல்லை. இவருக்கு தெரியாத அஸ்திரம் இல்லை.
அந்த விஷயத்தில் 3 உலகங்களிலும் இவருக்கு சமானமானவன் ஒருவன் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. இவர் அரசனாக இருந்த காலத்தில் எல்லா அஸ்திர வித்தைகளும் வசமாக பெற்றிருக்கிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களிலும் இவர் அறியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இத்தகைய மகாவீரமும் தேஜஸும் பொருந்திய விஸ்வாமித்திர முனிவருடன் கோன் குமாரன் ராமனை அனுப்புவதைப் பற்றி சந்தேகம் வேண்டாம். முனிவருடைய காரியத்தை முனிவரே பார்த்து கொள்வதற்கு வேண்டிய சக்தி அவருக்கு உண்டு. உம்முடைய குமாரனுடைய நன்மைக்காகவோ அல்லவோ அவர் இங்கே வந்து உம்மை கேட்கிறார். தயங்காமல் உம் குமாரனை அவர் கேட்கிறபடி அவருடன் அனுப்புவீராக. இவ்வாறு மகா ஞானியான வசிஷ்டர் சொன்னதை கேட்டதும் அரசருடைய புத்தி தெளிவு பெற்றது. ராம லக்ஷ்மணர்கள் இருவரையும் அனுப்புவதென்று நிச்சயம் செய்தார். ராமலக்ஷ்மணர்கள் முனிவர் முன் வந்து நின்றார்கள். தாய்மார்களும் வசிஷ்டரும் மங்கள மந்திரம் சொல்லி அனுப்பின் உச்சி மோந்து முனிவருடன் செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார்கள். அச்சமயம் சுகமாக காற்று வீசிற்று. ஆகாயத்தினின்று பூ மாறி பொழிந்தது. அசரீரி ஒலித்தது. கையில் வில் பிடித்து இரு யுவர்களும் முனிவருடன் கம்பீரமாக சென்றார்கள். ரிஷியுலகத்திற்கே சிகரமாய் விளங்கிய விஸ்வாமித்திரரும் அழகிய தேகமெடுத்தார் போன்ற ராஜகுமாரர்களும் தசரதனிடம் விடை பெற்று கொண்டு போகும் மங்கள காட்சியை வால்மீகியும் கம்பரும் மிகவும் அனுபவித்து பாடியிருக்கிறார்கள். தம்முடைய தவ வலிமையால் ஒரு புது உலகத்தையே சிருஷ்டிக்கும் சக்தி வாய்ந்த ஆச்சாரியார் அரக்கர்களை ஒழித்து கட்டவே அவதரித்தவர்கள் மாணவர்கள். இத்தகைய குரு சிஷ்ய சேர்க்கையின் அழகை வால்மீகி முனிவர் கம்பீரநாதம் பொருந்திய 8 ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார். வெற்றி வாள் இடுப்பில் தொங்க, குன்றை போன்ற தோள்களின் மேல் ஒரு பக்கம் வில்லும் ஒரு பக்கம் தோணியும் மத்தியில் கம்பீரமாய் உயர்ந்து நிற்கும் தலையுமாக முத்தலை நாகங்கள் படமெடுத்து செல்வதைப் போல ராஜகுமாரர்கள் காட்சி தந்தார்கள். கம்பர் தமக்கே உரிய பாணியில் பாடுகிறார். வென்றி வாழ்புடை விசித்து மெய்மை போல் என்றும் தேவுறா தூணியாத்திரு குன்று யோன்றுவர் தோளிற் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் அன்ன தம்பியும் தானும் ஐயனும் மன்னன் இன்னுயிர் வழி கொண்டாலென சொன்ன மாதவன் தொடர்ந்த சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.